ஓம் சாந்தி. நான் இந்த சரீரத்தில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் புண்ணிய ஆத்மா ஆவதற்காக ஒரு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து கரையை நீக்கி தூய்மையாகின்ற ஆத்மா. நான் நாடகத்தின் நினைவின் மூலம் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடையாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக புருஷார்த்தம் செய்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா எனது சுய தர்மம் சாந்தியாகும். நான் சாந்த சுரூபமான ஆத்மா. நான் சாந்திதாம நிவாசியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மா. நான் விஷ்ணுபுரியின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக கல்ப கல்பமாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது ஈஸ்வரிய வழிமுறையினால் சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை எடுக்கின்ற ஆத்மா. நான் சர்வகுண சம்பன்னம் 16 கலைகளில் சம்பூர்ணமானவனாக இருந்த ஆத்மா. முதலில் நான் தந்தையுடையவனாக ஆகின்ற ஆத்மா. பிறகு தந்தையின் மூலமாக படிப்பை படிக்கின்ற ஆத்மா. இது என்னுடைய கடைசி பிறவி. ஆகையால் நான் தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆகின்ற ஆத்மா. சங்கமிகத்தில் நான் சத்கதியை பெறுகின்ற ஆத்மா. இப்போது ஞானக்கடல் சச்சித் ஆனந்த சுரூபமானவரிடமிருந்து நான் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து என் தலைமீது உள்ள பாவச்சுமைகளை பஸ்பமாக்கி சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா.
நான் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மூலமாக மனம் நிறைந்து மலராக ஆகி எல்லையற்ற தந்தையோடு உடன் செல்கின்ற ஆத்மா. நான் இந்த சமயம் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் ராஜதானியில் என்ன பதவியை விரும்புகின்றேனோ அதை பெற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் இப்போது பகவானின் குழந்தையாக ஆகியிருக்கின்றேன். அவர் கல்ப கல்பமாக என்னை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். நான் தந்தை மூலமாக தகுதி உள்ளவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் தந்தை மூலமாக தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொருவரின் நடிப்பின் பங்கும் நிச்சயிக்கப்பட்டது என அறிந்து கொண்டு சதா கவலையற்று இருக்கின்ற ஆத்மா. நடப்பவை அனைத்தும் நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்று நான் நாடகத்தின் மீது அசையாத நம்பிக்கையுடன் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சிறிய சங்கமயுகத்தில் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் நினைவு பலத்தின் மூலம் கரையை நீக்கி என்னை சோழியிலிருந்து வைரம் போன்று ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் இனிய மரத்தின் நாற்றாக செல்வதற்காக தகுதியுள்ளவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையின் நினைவில் சதா மூழ்கியிருந்து ஏக்கஸ்திதி உருவாக்கக்கூடிய சாட்சி பார்வையாளராக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொருவரின் பாகத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்கின்ற ஆத்மா. நான் திடமான நிச்சயத்தின் மூலம் எனது பாக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு சதா கவலையற்று இருக்கும் ஆத்மா. நான் அநேக கல்பம் அநேக முறை வெற்றியாளனாகி வெற்றி மாலையில் பூஜைக்குரியவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவனாக மற்றும் கவலையற்றவனாக இருக்கின்ற ஆத்மா.
இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.